ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் சூர்யா சாரோட ரெட்ரோ திரைப்படம் என்னதான் புக் மை ஷோவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் பல சாதனைகள் படைத்திருந்தாலும் தற்பொழுது ரெட்ரோ திரைப்படம் பார்த்தீங்கன்னா தமிழகம் மற்றும் உலகம் முழுவதும் மொத்தம் எத்தனை தியேட்டர்களை வெளியாக போகுது அப்படின்றக்கான தகவல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்குது. ஸோ எவ்வளோ திரையரங்கில் வெளியாக போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி கங்குவா திரைப்படத்திற்கு பிறகு சூர்யா சாரோட கெரியர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் தற்பொழுது யாருமே, அதாவது படக்குழு மற்றும் ரசிகர்களை எதிர்பார்க்காத அளவுக்கு டிக்கெட் புக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போயிட்டு இருக்குது. குறிப்பாக குட் பை டக்லி மற்றும் லியோ திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வசூலையே முறியடித்து ரெட்ரோ திரைப்படம் புக் மை ஷோவில் பல சாதனைகள் படைத்திருக்குது. அதற்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டுக்கிறோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. படம் நாளை மறுநாள், அதாவது மே 1 தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு வெளியாக போகுது. ஸோ மே 1 பார்த்தீங்கன்னா சசிகுமார் நடிப்பில் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த திரைப்படம் மட்டும்தான் வெளியாகுது. மற்றபடி பெரிய எந்த ஒரு ஹீரோவோட திரைப்படமே பார்த்தீங்கன்னா வெளியாகலை. இந்த ஒரு காரணத்தினால சூர்யா சாருக்கு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்குது. அதன்படி ரெட்ரோ திரைப்படம் பார்த்தீங்கன்னா மே 1 உலக அளவில் 3000க்கும் மேற்பட்ட திரையரங்கில் வெளியிட படக்குழு திட்டமிட்டிருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்குமே 500 திரையரங்கில் வெளியிட திட்டமிட்டிருக்கிறாங்களாம். இந்த தியேட்டரோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மேலும் அதிகரிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. எந்த ஒரு காரணத்தினால அப்படின்னா, ஸோ மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்திற்கு டிக்கெட் புக்கிங் போயிட்டு இருக்குது. இந்த ஒரு காரணத்தினால திரையரங்கள் மேலும் அதிகரிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரிய எந்த ஒரு திரைப்படமே பார்த்தீங்கன்னா மே 1 வெளியாகல. இந்த ஒரு காரணத்தினால தமிழகத்தில் கண்டிப்பாக மேலும் திரையரங்கு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு கிடையாது. ஸோ உலக அளவில் 3000க்கும் மேற்பட்ட திரையரங்களை வெளியாக போகுது. ஸோ தமிழகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட திரையரங்களை வெளியாக போகுது.